ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ஏஆர்எஸ் கியா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2019 லான்ச் ஆகி ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வந்து இந்தியாவில் வந்து சூப்பரான ஒரு சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதான் கியா செல்டாஸ், ஹுண்டாய் கிரெட்டா, மாருதி கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர், விக்டோரிஸ், இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்த இந்த செல்டாஸ்க்கு 24 வந்து அவங்க ஒரு மைல்டான ஒரு சின்ன அப்கிரேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து சின்ன ஒரு அப்கிரேட் தான், அது இயர்லி அப்கிரேட் மாதிரி தான் சொல்லலாம். பட் இப்போ 2026 வந்து மேசிவான ஒரு வெர்ஷன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எக்ஸ்டீரியரில் வந்து ஒரு சூப்பர் டைனமிக்கான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ட்ரில்லேருந்து ரியர் டைல் லேம்ப்ஸ் வரைக்குமே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் இல்லை. ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், அது 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 லிட்டர் டர்போ டீசல். அந்த 1.5 லிட்டர் என்ஏ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 114 bhp as well as 144 Nm of torque. 1.5 டர்போ பெட்ரோல் வந்து 158 bhp as well as வந்து 253 Nm of torque. அண்ட் 1.5 டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 114 bhp as well as வந்து 250 Nm of torque ஜென்ரேட் பண்ணுது. பெட்ரோல் வந்து ஒரு 15 மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. டீசல் வந்து 18 to 20 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. இந்த காரில் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் வருது. இப்போ இந்த டாப் மாடலான GTX தான் நம்ம கையில் இருக்குது. நியூ கலர் வேறு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அடாஸ் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கிரில்ல இருந்து எல்லாமே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த காரோட இது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃப்ரண்ட் கிரில்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த டைகர் நோஸ் கிரில் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அடாஸில் அந்த கேமராவும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. நல்லா சூப்பர் ஏரோடைனமிக்கான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து சூப்பரான ஒரு போல்ட் அண்ட் அக்ரெசிவான ஃப்ரண்ட் பேனட், அதிலே உங்களுக்கு LED DRLஸும் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். DRLஸ் வந்து வெர்டிகலி ஸ்லாட்டடாக இருக்குது. ஹெட்லாம்ப் எலமெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா DRLஸோடு சேர்ந்துருக்கு. அந்த கிரில்லில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் வச்சுருக்காங்க. அந்த வெர்டிகலி ஸ்லாட்டட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஹாரிசாண்டல் ஸ்லாப்ஸ் மாதிரி இருக்கும். அதான் உங்களுக்கு இது ஹெட்லாம்ப்ஸு. LED ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. க்ளாசி பிளாக் ஃபினிஷ் ஃப்ரண்ட் கிரில் ஆஸ் வெல் அஸ் ஏர் டேம்பும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் அண்டர்சேசஸ் அந்த இன்ஜின் காம்பனன்ட்ஸ் எல்லாமே அந்த வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பர் ப்ரீமியமான ஃபீச்சர் தாங்க அது. இப்போது இந்த வீல் சைஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் ஃபுல்லாக DRLஸ் தெரியுதா? இப்போ தெரியுதில்ல, இந்த ஹரிசானலாக தெரியுதில்ல, இதான் வந்து அந்த வெஹிக்கிளோட ஹெட்லாம்ப் செட்டப் பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ அலாய் வீல்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க டியூல் டோனில். அந்த காலிஃபர்ஸ் பாருங்கள், க்ரீனில் இருக்குது GTX வேரியண்ட்டில் மட்டும். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 215 60 or 1.8 கொடுத்துருக்காங்க வீல் செக்ஷன். மேசிவான ஒரு செக்ஷனுங்க. ஸ்பேர் வீல் மட்டும் உங்களுக்கு வந்து R17 கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இதோட பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. பம்பர் கிளாடிங், வீலாஸ் கிளாடிங் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் த பாடி கிளாடிங், ரியர் வீலாஸ் கிளாடிங், அது போக ரியர் பம்பரில் இந்த கிளாடிங் எஃபெக்ட்ஸ் ஆகுது. ஒரு பாப்அப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வந்து ORVMஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோ ஃபோல்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிளாக இருக்குது. அதில் டர்ன் டிக்கெட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. A+ க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. B+ மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. C+ வித் இந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அவங்க ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு க்ளாசி பிளாக் டெக்ஸ்சரில். லோவர் விண்டோ லைனில் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ்வலாக க்ரோம் கார்னிஷ் பண்ணுவாங்க. இப்போ இதில் க்ரோம் கார்னிஷ்லாம் பண்ணல, பட் நார்மல் பிளாக்கில் தான் இருக்குது. ஒரு நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா சிங்கிள் டோன் கலர்னால ரூஃபுமே நார்மல் பாடி கலர் தான் இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் பெனாராமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ரூஃப் ரெயில்ஸும் பார்த்திங்கன்னா க்ளாசி பிளாக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை ரூஃபில் க்ரூஸும் கிடையாது, பிளெயின் ரூஃபாக தான் இருக்குது. அது போக ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க ரூஃபில். நல்லா சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது. சூப்பரான ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப். ரியர் டிஃபாகஸ் வாஷ் வைப்பர்ஸ்லாம் அந்த ஸ்பாய்லருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. வெளியே இருக்கிறது தெரியல. ஸோ அது மாதிரி ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. டெயில் லேம்ப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ப்ளிட் LED டைப் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்டிவிட்டிக்கு சென்டரில் கியா பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க பூட் லீட்டில். இது GT லைன் வேரியண்ட்னால GT பேட்ஜிங். அதுபோக கியா அந்த செல்டாஸ் பேட்ஜிங் லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. செம ப்ரீமியமாக இருக்குங்க. அந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு உள்ளே மவுண்ட் பண்ணியிருக்காங்க ரியர் கேமராவை பாருங்கள். அந்த வாஷ் வைப்பர்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், செம்மையாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. வெளியே இருக்குது தெரியாத மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் பற்றி பார்க்கலாம். லோவர் போர்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 சென்சார்ஸ் மாதிரி ஒரு சென்சார் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரியர் வீலார்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 2வது சென்சார்
அது பக்கத்துலேயே ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, 3வது சென்சார். அதே மாதிரி இங்கிட்ட 6 சென்சார், 6 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில், சான்ஸே இல்லை. அது போக பார்த்திங்கன்னா ரியர் ஃபாக் லைட்ஸ், இந்த ஸ்கிட் பிளேட்டில் 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரியர் ஃபாக் லைட்ஸு. அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு சூப்பர் நீடட் ப்ரெசன்ஸ் இந்த காருக்கு கொடுக்குது. செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குங்க காரை. எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்டீரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கே உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் பேனல்லே உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் பெயிண்டட் டோர் ஹேண்டில்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த எர்கனாமிக்காக பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வென்டிலேட்டர் சீட்ஸோட அந்த பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 10-way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவர்ஸ் வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ரஸ் பாருங்கள், இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அதில் மெஷ் டைப் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. IRBM வந்து ஆட்டோ டிமிங் IRBM கொடுத்துருக்காங்க. அதுபோக 2 12.3 inch மேசிவான இது ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்ட் ஆகுது. அது சென்டரில் 2க்கு நடுவில் வந்து 5 inch அந்த ஏசிக்குள்ள கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீனில். ரியர் டோர்ஸ் நல்லா விட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர் ஸ்பீக்கர்ஸு, பேசஞ்சருக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு, சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் டோர்ஸ்க்கு. அது நல்ல ஒரு விஷயங்க, நல்ல ஒரு ப்ரீமியமான எஃபெக்ட்டுங்க. பாருங்கள் ரியர் சீட்ஸ் எவ்வளோ வைடாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோல் சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ரியர் கேபின் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. குவார்டர் கிளாஸும் பெருசாக இருக்குது. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பீப்பிளுக்கு இன்சைடில் பார்த்திங்கன்னா ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், ஆட்டோ டிமிங் IRBM, டியூல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், லெதர் ராப் கியர் நாப், டச் ஸ்க்ரீன், இது ஒயர்லெஸ் சார்ஜிங், அதுபோக டிரைவர் சீட் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. அந்த சீட்ஸில் பாருங்கள், சீட்ஸில் சைடில் உங்களுக்கு சீட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கோட்டர் சீட்ஸ்க்கு பின்னாடி. அது நல்ல ஆப்ஷனுங்க. அதில் சூப்பரான ஒரு லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கொண்ட நல்ல ஒரு ஸ்பேசியஸான கேபின்னே சொல்லலாம் இந்த காரை. நெக்ஸ்ட் இந்த காரோட டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து GTX வேரியன்ட்லாம் உங்களுக்கு டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டு. அதை பிளாக்னு நம்ம சொல்கிறோம், ஆக்சுவலாக அது ஒரு கிரே தான். கிரே அண்ட் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பீச்சில் இன்டீரியர்ஸ் மாதிரி சூப்பரான டியூல் டோன் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து வருவோம். மேலே வந்து உங்களுக்கு அந்த சன்ரூஃபோட கண்ட்ரோல்ஸு, கேபின் லைட்ஸு, ஆட்டோ டிமிங் IRBM, டியூல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வித் டாகல் சுவிட்சஸ் அண்ட் செப்பரேட் டச் ஸ்க்ரீன் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. அது போக உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங், லெதர் ராப் கியர் நாப், கப் ஹோல்டர்ஸ்க்கு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது போக என்ன டிரைவர் சீட் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதிலே உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் வருது. ப்ளஸ் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் அந்த கப் ஹோல்டர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கப் ஹோல்டர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கேபினை சூப்பர் ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். 10.3 inch 12.3 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸ். டபுள் டி ஸ்டியரிங் வீல் சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளாட் பாட்டமில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஃப்ளாட் பாட்டமாக இருக்குது. அதில் உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோலு, ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. இதோட பூட் சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 447 liters கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அதில் கேபின் லைட்ஸ், பார்சல் ட்ரே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ் வந்து 13.6 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் வந்து 25 lakhs வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 6 airbags, ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், கிராஷ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் பிடிச்சிருந்துச்சு வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.